பிரைஸ் லார்ட். இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களும் முழு உபவாச ஜெபம் சபையில் வைத்திருக்கிறோம். விசுவாச மக்கள், உள்ளூரில் இருக்கிற வெளியூரில் இருக்கிற விசுவாச மக்கள், ஒரு தகப்பன்மார்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரி யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த 3 நாட்கள் தேவ சமூகத்திலே நாம் புசியாமலும் குடியாமலும் காத்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்த புதிய வருஷத்தை புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய சமாதானத்தோடு, புதிய சந்தோஷத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுநாதர் உங்களை இந்த காலை வேளையிலே பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை இரக்கம் பாராட்டுறாராம். இவ்வளோ பெரிய நல்ல தேவனை நீங்கள் பார்க்க முடியுமா? அவர் நேசிங்க, அவருடைய கற்பனையை கை கொள்ளுங்க. அவர் சட்டத்திட்டங்கள் வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து அதனுடைய நடவுங்கள், அதனுடைய குடும்பத்தை, உங்கள் வீட்டை, உங்களுடைய சபையை, உங்கள் ஊழியத்தை, நீங்கள் செய்கிற தொழிலை அவர் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் கட்டி எழுப்புங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராகி கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் உபாகமம் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி உடைய பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய சத்திய வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன் எழுதியிருக்கிறபடி நான் நடந்து கர்த்தாவே, ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவித்து அவர் கேட்கிற ஒவ்வொருவரும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.